ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5வது நபர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில், அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் தேர்தல் அலுவலர் விஷ்ணு சந்திரனை சந்தித்து சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை உசிலம்பட்டியைச் சேர்ந்த அதே பேரில், அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஒரு நபர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று காலை சுமார் ஒரு 11 மணி அளவில் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஒரு சுயேட்சை வேட்பாளரும், அதே போல் அவரை தொடர்ந்து திருமங்கலத்தை அடுத்திருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த, அதாவது மதுரையின் இன்னொரு பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரும், அதே போல் ராமநாதபுரம் தெற்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என 3 பேர் அடுத்தடுத்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் சுயேட்சையாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக இன்று வரை, தற்போது வரை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 5 நபர்கள் அதே பேரில், அதாவது ஓ பன்னீர்செல்வம் பேரில் ராமநாதபுரம் தேர்தல் அலுவலரிடம் சுயேட்சையாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இவர்கள் அனைவருமே சுயேட்சையாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் முதல்வரை பொறுத்தளவு, ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவு, அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு பலாப்பழம், வாளி மற்றும் திராட்சை பழம் உள்ளிட்ட 3 சின்னங்களை கேட்டிருந்த நிலையில் இன்று மற்றும் நேற்று சுயேட்சையாக அதே பேரில் ஓ பன்னீர்செல்வம் பேரில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நபர்களும் அதே சின்னத்தை கேட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அதிமுகவின் இபிஎஸ் அணியைச் சேர்ந்த நபர்கள் இவ்வாறு அதே ஓ பன்னீர்செல்வம் பேரில் சுயேட்சை வேட்பாளர்களாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ந்து இன்று தற்போது வரை 5 நபர்கள் ஓ பன்னீர்செல்வம் பேரில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.